வணக்கம். ஜிஆர்எஸ் மூர்த்தி என் பேர். வீணை வாசின்னு இருக்கேன். வீணை பயிற்சி கொடுக்குறேன், வாய்ப்பாட்டு பயிற்சியும் கொடுக்குறேன். வீட்டில் ஆல்ரெடி ஒரு சங்கீத சூழ்நிலை உண்டு. எங்கள் அப்பா ஜி.கே. ராமச்சந்திரன் இருக்கார். அவர் ஒரு பெரிய பாடகர். அவர் ஆல் இண்டியா ரேடியோவில் ஏ கிரேட் ஆர்டிஸ்டாக இருந்தார். சங்கீதத்தில் கொஞ்சம் ஒரு ஈடுபாடு இருந்து ஒரு தீவிரமாக நம்ம ஒரு கற்றுக்கணுன்ற ஒன்றும் அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஐடியாவே கிடையாது. தற்செயலாக வீணை சேர்த்து விட்டாங்க. வீணை கற்றுக்க ஆரம்பிக்கிற அதை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நான் ஏதோ ஒரு புது இசைக்கருவியை எடுத்து கையாளுற மாதிரி தெரியல. எனக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே வர ஆரம்பிச்சிடுது. சாதாரணமாக ஒரு வருஷம் 1.5 வருஷத்தில் வர்றது எனக்கு 2-3 மாதத்துலேயே கொஞ்சம் ஈஸியாக வர ஆரம்பிச்சிது. சரி, அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நான் அதில் ஒரு ஈடுபாடு இருக்குன்றதுனால எங்கள் அப்பா ஒரு ப்ரொஃபஷ்னல், அவர் சி கிருஷ்ணமூர்த்தி, மைசூர் சி கிருஷ்ணமூர்த்தின்னு பெங்களூரில் அவர் பெரிய வித்வானார். அவர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து விட்டார். அவர்கிட்ட ஒரு வருஷம் 1.5 வருஷம் அவர்கிட்ட பயிற்சி ஆச்சு. ஜிஎன் தண்டபாணியர்னு ஒரு பெரிய எனக்கு குரு. அவர்கிட்ட ஒரு 15 வருஷமாக நான் கற்றுட்டேன். இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்தது தான் நான் உறுதியாக சொல்ல. இதுனா வேடிக்கைன்னா எல்லோரும் வாய்ப்பாட்டை கற்றுட்டு வீணை கற்றுப்பாங்க. நான் வீணை கற்றுக்க ஆரம்பித்தப்பறம் வாய்ப்பாட்டோட நுணுக்கங்கள் வீணைனால் எனக்கு கிடச்சிது. ஸோ இப்போ நான் வாய்ப்பாட்டு பயிற்சி செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். அதனால் வீணைனால எனக்கு வாய்ப்பாட்டும் எனக்கு சுலபமாக பாட வரத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. பெரும்பாலும் வீணை அதுக்கு ஒன்றும் வாய்ப்பு கிடையாது. இப்போது கச்சேரிகள் ரொம்ப குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். வீணைக்கு ஒரு மிக பெரிய ஸ்கோப் இருக்குது. சோலோ, அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு வீணை கச்சேரியை செய்யலாம். அப்புறமா மற்ற கருவிகளோட வீணை, வயலின், குழல் இதெல்லாம் வச்சு வீணா வேணும் வயலின்னு இப்போ நிறைய கச்சேரிகள் அந்த மாதிரி செய்ய தொடங்கியிருக்கேன். டூயட்டுன்னு சொல்லுவாங்க. 2 இசைக்கருவி, அதாவது வீணை வயலின், வீணை வயோலா, வீணை சாக்ஸோஃபோன், இந்த மாதிரி கச்சேரிகள் செஞ்சிட்ருக்கேன். இப்போ டான்ஸுக்கு ஆர்கெஸ்ட்ரா, அது ஒரு சம்பிரதாயப்படி பார்த்தோம்னா ஒரு பரதநாட்டியத்துக்கோ ஒரு குச்சிப்புடிக்கோ வீணையும் புல்லாங்குழலும் தான் ரொம்ப முக்கியமான இது. அதனால் டான்ஸுக்கும் நான் வாசிட்ருக்கேன். அது பேர்னா பரதநாட்டியம், குச்சிப்புடி, மோகினி ஆட்டம் எல்லாத்துக்கும் நான் வாசிட்ருக்கேன். அது தவிர இப்போது பழைய நாள் சம்பிரதாயப்படி வாய்ப்பாட்டுக்கு பக்கவாதியமாக ஒரு குழலோ வீணையோ தான் இருந்தது. இப்போ அந்த வீணையோட இடத்துல தான் வயலின் பிடிச்சி ஒரு 100 வருஷமாக வயலின் தான் பக்கவாதியமாக வச்சிட்ருக்காங்க. இப்போ நாள்படையில் கொஞ்சம் இப்போ வர வித்வான்கள்லாம் பழைய சம்பிரதாயத்தை கைப்பிடிக்கணுன்றதுனால வீணையை வச்சுட்டு வீணை பக்கவாதியமாக வச்சுன்னு கச்சேரி பண்ணணுன்னு தொடங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நான் பல வித்வான்கள் கூட பக்கவாதியமாக வாசிட்ருக்கேன். அது ஒரு புது விதமான எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். பக்கவாதியமாக எப்படி வாசிக்கிறது, நானே சோலோவாக வாசிக்கிறது, நான் என்ன வாசிக்கணும் தீர்மானம் பண்ணி போய் வாசிக்கிறது வேறு. பக்கவாதியம்னா அவங்க என்ன பாடுறாங்களோ அதுக்கு அந்த மூமெண்ட்டில் அவங்க என்ன செய்கிறாங்களோ அதுக்கு தொடர்பாக நம்ம வாசிக்கிறது, அது ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். அந்த மாதிரி வாசிச்சுட்ருக்கேன். இதுவரை இப்போது ஃப்யூஷன், இப்போ கர்நாடக இசையை சம்பிரதாயமாக வாசிட்டு இருக்கிறது கொஞ்சம் இன்னும் ஒரு யங்கர் ஜெனரேஷனுக்கு ஒரு அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி ஃப்யூஷன் சொல்லிட்டு செஞ்சிட்ருக்காங்க. அதாவது கர்நாடக இசையும் ஒரு வெஸ்டர்னும், கர்நாடக இசையும் கர்நாடிக் பேஸ்ட் ஒரு சினிமா இசையும் ஒரே மேடையில் 2 இந்த சினிமா இசைக்காரர்களும் கர்நாடக இசைக்காரர்களும் சேர்ந்து நடத்துகிற நிகழ்ச்சிகள், ஒரு ட்ரம்ஸு, கீபோர்ட், வீணை, வயலின், ஃப்ளூட், கட்டம் இதெல்லாம் வச்சு அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் கூட பண்ணிகிட்ருக்கேன். அதனால் என்ன சொல்ல வரணும்னா, சுருக்கமாக வீணைக்கு ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குது. ஒரு சோலோ தனிப்பட்ட முறையில் வாசிக்கிறது, பக்கவாதியமாக வாசிக்கிறது, இசைக்குழுவில் வாசிக்கிறது, ஃப்யூஷன் வாசிக்கிறது, டான்ஸ் வாசிக்கிறது, இது மாதிரி ரெக்கார்டிங்ஸ், டிவோஷனல். இதுமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிலலாம் கூட நிறைய சீரியலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வித்வான்கள் பேக்ரவுண்ட் மியூசிக் வாசிட்ருக்காங்க. அந்த மூடு தகுந்தா போல் ஒரு சோகமோ சந்தோஷமோ எது இருந்தாலும் வீணைக்கு தான் அங்கே ஒரு இடம் இருக்குது. அதனால் வீணைன்றது நம்மளோட ரொம்ப பாரம்பரியமான ஒரு இசைக்கருவி. இதில் பார்த்தோம்னா ராமாயண காலிலேருந்து மகாபாரத காலம் நாரதர், ஆஞ்சநேயர், ராவணன் எல்லோரும் கையாண்டிருக்காங்கன்னு சொல்ல வராங்க. அதனால் அதுக்கு ஒரு பெரிய இடம் நிச்சயமாக கர்நாடக இசையில் எப்பயுமே உண்டு. நம்மளோட
இந்தியாவோட நேஷ்னல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு வீணையை சொல்லுவாங்க. வீணையை கற்றுக்கிறதுனால அதனால் நிறைய பலன் உண்டு. அதில் நம்ம சங்கீதத்தோட நுணுக்கங்கள்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ்னால் வீணை தான். ஒரு இசையோட நுணுக்கம் கற்றுக்கிறதுக்கு வீணை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் எனக்கு வந்து ஒரு இந்த இசை பாதையில் என்னோடய பயணத்துக்கு வீணை என் துணையாக சின்ன வயசுலேயும் என் கூடயே வந்துட்டுருக்கு. மேற்கொண்டு என் கூட தான் வீணையோடு தான் நான் இருப்பேன்னு நான் உறுதியாக நம்புகிறேன். நான் சின்ன வயசில் வந்து எல்லா சவாலையும் நடத்துகிற எல்லா போட்டிகள்லையும் நான் பங்கேற்று ஒவ்வொரு வருஷம் சில போட்டியில் எனக்கு பரிசு கிடைக்காம போயிருக்கு. பட் நாள் படையில் நான் எல்லா சவாலையும் வந்து 1ஆம் இடத்தை நான் வாங்கியிருக்கிறேன் சிறு வயசுலேயே. எல்லாம் அந்த இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ், மியூசிக் அகாடமி, மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ், வேறு என்ன எனக்கு தொடர்ச்சியாக சொல்ல எனக்கு தெரியலை. அப்புறம் ஏழு இசை நாடக மன்றத்தில் அந்த இசைக்குழு ஒன்று இருக்கும், அதில் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். என் கூட கற்றுன்ற மாணவர் கூட போய் அதில் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். நான் சங்கீதத்தில் நிறைய பல பாதைகள் இருக்குது. அதில் எனக்கு நான் தேர்ந்தெடுத்த பாதை வந்து ஓரளவுக்கு நம்ம சம்பிரதாய கர்நாடக இசை அப்படின்னு எனக்கு அதுக்கு உண்டான ஒரு ஆணைத்தனமான ஒரு ஃபவுண்டேஷன் வந்து எங்கள் குருநாதர். அவர் தான் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். வீணையை மிதமாக சாஃப்டாக எப்படி அதை கையாளணும்னு அவர் காமிச்சு கொடுத்த வழி. அது தவிர எனக்கு ரவிக்கிரண் ஒரு பெரிய சித்திர வீணா ப்ராடிஜி, அவரோட வாசிப்பு நான் சின்ன வயசுலேருந்து நிறைய அவர் கேட்ட எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கார் அவர். அதே போல் வோக்கலில் பார்த்திங்கன்னா ஒரு ஓலேட்டி, எஸ் ராமநாதன், எம்டி ராமநாதன், இந்த மாதிரி ஒரு பெரிய கேவி நாராயணசாமி, இவங்க பாட்டெல்லாம் நான் ரொம்ப விரும்பி கேட்டது உண்டு. ஸோ அதுலேருந்து நமக்கு நான் கற்றுண்ட விஷயங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து மெட்ராஸ் போல், சென்னை போல் ஒரு சங்கீதத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கேபிட்டல் மாநகரம், அதில் வந்து வீணைக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சபாஸில் குறைஞ்சிட்டே வருதுன்றது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். பக்கத்து மாநிலங்களில் ஒரு கர்நாடகாவோ ஒரு கேரளாவோ ஆந்திராவிலோ போனால் வீணைக்கு நிறைய வரவேற்பு இன்னும் அந்த நல்ல இந்த மாதிரி இன்னுமே இருக்குது. இது காலத்தின் போக்கு தான், இது மாறிடும் தான் நான் நம்புகிறேன். வீணைக்கு ஒரு மதிப்பு எப்பயுமே இருக்கும். அதை நம்ம கை விடாமல் நம்ம கையாண்டு வீணைக்கு தான் கர்நாடிக் மியூசிக்கு ஒரு வீணை வந்து ஒரு பெரிய ரெஃபரன்ஸ். அந்த ராகங்களோட நுணுக்கள், கமக்கங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா வீணை தான். இப்போ தீட்சிதரே பார்த்தீங்கன்னாக்கா வைணிக காயக்கன் தான் அவர் சொல்லியிருக்கார். அவர் வந்து முதல்ல ஒரு வீணை வாசிக்கிற ஒரு காயக்கா, வைணிக காயக்கன் தான் சொல்லியிருக்கார். பாட்டிலலாம் கூட வைணிக காயக்க குருகுஹான்னு இந்த பூர்வீக கலாநிலாம் பாடியிருக்கார். ஒரு தியாகராஜர் எடுத்துன்னா வீணாவாதனை மோட்சமுகரான கீர்த்தனில் வீணாவாதன லோலுடவு சிவமனோன்னு சிவனை பிரீத்தி பண்ணால் வீணை வாசா போகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மும்மூர்த்திகளை ஃபாலோ பண்ணுறோம். தீட்சிதர், தியாகராஜர், சாமாசாத்தினி, அவங்க எல்லாமே வீணைக்கு ஒரு பெரிய மதிப்பில் வச்சுருக்கிறாங்க. அதனால் அந்த மதிப்பு இன்னும் வீணைக்கு அப்படி தான் இருக்குது. காலப்போக்கில் இப்போ டேஸ்ட் மாறினா கூட போக போட திருப்பி வீணைக்கு அதுக்குண்டான ஒரு ஆடியன்ஸு, ஒரு டேஸ்ட்டு கண்டிப்பாக. ஏன்னா வீணையோட இசையை கேட்குறதுக்கு வந்து நல்ல காது வேணும்னுவாங்க. ஒரு மாதம் ஒரு 200 பேர் 500 பேர் இருக்கிற இடத்துல ஒரு வீணை வந்து அவங்களுக்கு ரீச் ஆகிற மாதிரி சொல்ல முடியாது. ஆனால் ஒரு நல்ல சங்கீதம் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு வீணையோட இசையை நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு முடியும். அந்த மாதிரி ஒரு சங்கீதத்தை ஒரு நல்ல ஒரு
ஒரு ஆழமான ஒரு நோக்கத்தோடு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னும் கூட வீணை தான் சிறந்த ஒரு இசைக்கருவின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்குண்டான மதிப்பு என்றைக்குமே இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீணையை எங்கெல்லாம் நம்ம கொண்டு போகலாம், எங்கெல்லாம் வாசிக்கலான்ற ஒரே சோலோ இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இல்லாமல் பல இடத்துல பல ஒரு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று கொண்டு வீணையை ஒரு பெரிய ஒரு இசைக்கருவியாக கொண்டுறதுக்கு தான் நான் முயற்சி எடுத்துட்டேன். என் குருநாதரோட ஆசீர்வாதத்தினால, சரஸ்வதியோட கட்டாட்சத்தினால, எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதத்தினால இது நல்லபடியாக நான் இந்த வீணை இன்னும் ஒரு முன்னிலையில் கொண்டு வரதுக்கு என்னோட பிரயத்தனைகளை பரிபூர்ணமாக நான் பண்ணிகிட்ருக்கேன். நன்றி. Annamalai University Canada Campus. Telephone 416-777-AUCC 2822. Website www.myaucc.com.